இப்ப கேள்வி என்னன்னா, விஜயால ஆட்சி அமைக்க முடியுமா? நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருக்கு. நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே, ஐபிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா விஜயால பாக்குறது கம்மியா இருக்கு. 25% வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் பாக்குறத காட்டிலும் பாலிடிக்ஸ் பாக்குறது அதிகமா இருக்கு. கூகுள்ல அதிகமா யார பத்தி சர்ச் பண்றாங்க அப்படின்னு கேட்டா விஜய். இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின விஜயால டெஃபினட்டா பிஎம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். மேக்சிமம் ஆஃப் ரிவ்யூஸ் என்ன வருதுன்னா, விஜயால கண்டிப்பா பாசிபிள்ஸ் கிடையாது. இந்த தடவை ஒரு மெஜாரிட்டி காட்டலாம். அடுத்த வருஷம் வேணா, அடுத்த எலெக்ஷன், அதாவது 2 years ஒன்னு எலெக்ஷன் வருது, நெக்ஸ்ட் டைம்ல வேணா கண்டிப்பா காட்டலாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். பட் விஜயை பொறுத்த அளவுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் 2 yearsக்கு முன்னாடி அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ண மேல விஜயா ஒரு சீட் ஜெயிக்கிறது பெருசுனாங்க. இன்னைக்கு அவர் சிஎம். சேம் அதே அளவுக்கு இன்னும் 2 years வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள விஜய் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு அப்படின்னா டெஃபினெட்லி கேன் பாசிபிள் விஜய் இஸ் ஏ பிஎம். இட்ஸ் நோ டவுட். விஜய் பிஎம் ஆவர் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போற நம்மள ஃபாலோ பண்ணுங்க.